அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சொர்க்கம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும். அதன் வழியாக வேறு எவரும் நுழைய முடியாது. இந்த செய்தி சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1896 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தினுடைய உண்மைத்தன்மையை அதில் நுழையாத வரை மக்கள் அதை பற்றி எப்போதும் உணர்ந்து கொள்ள முடியாது. அல்லாஹு தாலா சொர்க்கத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது அது படைக்கப்பட்டதின் நோக்கம் அங்கே மக்கள் அனுபவிக்கக்கூடிய மற்றற்ற மகிழ்ச்சியெல்லாம் தற்போது வாழக்கூடிய வாழ்க்கையில் இருந்து முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கும் என்று விவரிக்கின்றது இஸ்லாம். மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றியும் அதனுடைய அருட்கொடைகளை பற்றியும் அதனுடைய அழகை பற்றியும் குர்ஆன் கூறிக்கொண்டு வருகின்ற போது அது மறுமை வாழ்வுக்காக அல்லாஹுவால் சித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும், யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய அனைத்து அம்சங்களும் அமையப்பட்டிருக்கும் என்றும், அது அனைத்து வகையான அருட்கொடைகளும் மிகவும் நேர்த்தியாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், அவர்களுடைய ஆன்மாக்கள் இதயங்கள் விரும்பக்கூடிய அனைத்தும் கிடைக்கும் என்றும், அவர்களுடைய இதயங்களிலே இருந்து கோபதாபங்கள், கவலைகள், மன வருத்தங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டுவிடும் என்றும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் இதுபோன்று அருட்கொடையை உண்டாக்கி மறுமை நாளில் நல்லோர்களுக்கு வழங்குவதாக வாக்களிக்கிறான். சொர்க்கத்திலே ஈடு இணையில்லாத மகிழ்ச்சி என்பது என்னவாக இருக்க முடியும்? அது எவ்வாறு இந்த உலக மகிழ்ச்சியில் இருந்து வேறுபடுகிறது என்பதை பற்றி இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறது. மனிதர்கள் இந்த உலகத்தில் சந்தோஷம் அடைகிற அதே நேரத்தில் கடுமையான உழைப்பும் மற்றும் வேதனையையும் அடைகிறார்கள். ஒருவருடைய இந்த உலக வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் அவர் அடைந்த சுகத்தை விட அவர் அடைந்த கஷ்டங்கள் அளவு கூடுதலாக இருக்கும். ஆனால் மறுமை வாழ்வை பொறுத்த வரையிலே முழுமையான மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தவிர கஷ்டங்களையோ துன்பங்களையோ கொஞ்சமேனும் அனுபவிக்க மாட்டார்கள். அனைத்து வகையான வேதனை துன்பங்களும் மறு உலகத்தில் இல்லாமல் போய்விடும். இது சம்பந்தமான எண்ணற்ற விஷயங்களை வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. மனிதன் தான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையான தேவையாகிய பொருளாதாரம், ஆபரணங்கள், விலை உயர்ந்த வாகனங்கள் மற்றும் ஆடைகள், ஆடம்பர தங்குமிடங்கள், இவை போன்றவைகள்தான் மனிதன் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றான். அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி என்றும் மனிதன் நினைப்பது உண்டு. அதிகமான மக்களுக்கு வெற்றி என்பது சொத்து சுகங்களோடு சம்பந்தப்பட்டது என்று நினைப்பது உண்டு. அது உண்மைக்கு புறம்பானதாக இருந்த போதிலும் மிக பெரும் செல்வந்தர்கள் எவ்வளவுதான் துக்ககரமான வாழ்க்கையை கடைபிடித்துள்ளார்கள் என்று நாம் பல தடவைகள் சிந்தித்திருக்கின்றோம். சில சமயம் அவர்கள் பல வகையிலே சிரமத்திற்கு உண்டாகிதான் இந்த பொருளாதாரத்தை எல்லாம் சேர்த்திருப்பார்கள் என்பதையும் நாம் நன்கு புரிந்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் நீங்கள் சிரமப்பட்டு வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு உண்டான
சன்மானமாக சொர்க்க வாழ்க்கை கிடைக்கிறது. குறிப்பாக நோன்பாளிகளுக்கு அது கிடைக்கிறது. சொர்க்கத்தில் 8 வாசல்கள் உள்ளன. அதில் ஒரு வாசல் நோன்பாளிக்கு மாத்திரம் பிரத்யோகமானது. அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மாத்திரம்தான் நுழைவார்கள் என்கின்ற அந்த செய்தியையும் நாம் பார்க்க முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உன்னதமான உயர்தரமான சொர்க்க வாழ்க்கையை அடையக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.